கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மனசில் நிறைய ஆசைகள் இருக்குது. நம்முடைய மனசில் நிறைய தேவைகள் இருக்கும். நமக்கு நிறைய விஷயங்கள், இது செஞ்சால் நல்லா இருக்குமே, இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, இப்படி ஜனங்க மாறினா நல்லா இருக்குமே, இப்படி என் குடும்பம் மாறினா நல்லா இருக்குமே, இப்படி எனக்கு தெரிந்தவர்கள் மாறினா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த வீடு வாங்கினா நல்லா இருக்குமே, ஒவ்வொரு காரியத்தை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அப்படி சொல்லிட்டு போகும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கலை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய ஆத்துமா அது சோர்ந்து போயிடுறது, நம்மளுடைய மனசு சோர்ந்து போயிடுது. அது இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய எண்ணங்கள் வாய்க்கும், நீங்கள் நினைக்கிறது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது நடக்காத பட்சத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அப்போ என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், இல்லை எனக்கு தெரிந்தவரிடத்தில், இல்லை நான் ஜெபிச்சு இந்த விஷயம் எனக்கு நடக்கலை அப்படின்னும் பொழுது தேவனுடைய பாதத்தில், கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டியது, அப்பா உங்களுக்கு சித்தமானது மாத்திரம் எனக்கு கிடைக்கட்டும், உங்களுக்கு சித்தமானது மாத்திரம் என் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும், என் வாழ்க்கையில் கிடைக்கட்டும், என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும், என் கணவருக்கு கிடைக்கட்டும், என் மனைவிக்கு கிடைக்கட்டும், என் சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது, ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவன், நம்மளுடைய தெய்வம். அவர் வார்த்தையான தேவன். அவர் பூமிக்கு வந்து நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆமென். நம்ம வாழ்க்கையில் இப்படி தேவனை நம்பி, தேவனை சார்ந்து கொண்டு, அப்பா என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் எது நடந்தாலும் உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது மனசில் சோர்வு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழப்பம் வராது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப தெளிவாக, தைரியமாக இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள் இப்படி அவர்களுடைய இருதயம், ஆத்துமா, அவருடைய மனது தேவனை நம்ப வேண்டும் என்று சொல்லி தான் அவர் விரும்புகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் ஜெபங்கள் கூட, உங்களுடைய நினைவுகள் கூட, உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அப்படி தேவனிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும், சிந்தையை ஆளுகை செய்யும். குழப்பமோ பிரச்சனையோ எந்த பாடு உபத்திரவங்களுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, மாட்டிக்கொள்ள மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் தேவ பாதத்தில், எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்திற்கு என்று ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.